மக்களே வருக, இறை மக்களே வருக, திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரிய கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நவநாளில் 6ஆம் நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் யோபு மற்றும் அன்னை தெரசா அன்பியங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் மரியாள் துன்பத்தில் நிற்கும் அன்னை என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவனின் திருவுளத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட மரியாள் தம் வாழ்வில் பல துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்தார். ஆனாலும் எந்த நிலையிலும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை. சிலுவையின் அடியில் தம் மகன் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து துயருறும் அனைவருக்கும் ஆறுதலின் அன்னையாக மாறினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வல்லமையினால் உதவியினால் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த அனைத்து துன்பங்களையும் அவர் எதிர்கொண்டார். நாமும் இயேசுவை போல அன்பு தாய் அன்னை மரியாளை போல நம்பிக்கையோடு வாழவும் நம்பிக்கையோடு வருகின்ற துன்பங்களை எதிர்கொள்ளவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்று நம் வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார கவலைகள் மற்றும் மனவேதனைகள் இருக்கலாம். அவற்றின் மத்தியில் மரியாள் நம்மோடு துணையாக இருந்து நம்மை தம் மகனாகிய இயேசுவிடம் அழைத்து செல்கிறார். அவருடைய பரிந்துரையால் நமது விசுவாசம் வலுப்பெறவும் துன்பங்களை நம்பிக்கையோடு சுமக்கும் அருளை பெறவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி இறை இரக்கத்தை வேண்டி இத்திருப்பலியை பக்தியோடு நிறைவேற்றுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊரின் பாதுகாவலி நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய 6வது நவநாளை நாம் ஒரே குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பலிபீடத்தை சுற்றியிருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் நாம் ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே அன்பு தந்தையருடைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், அவரது பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே இந்த 6வது நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய யோபு, அன்னை தெரசா அன்பியங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நாம் கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம்.
குறிப்பாக இந்த யோபு அன்னை தெரசா அன்பித்து சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட சிறப்பாக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவர் நட்பும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளிலே நாம் 6ஆம் திருநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளினுடைய மைய கருத்தாக மரியாள் துன்பத்தில் துணை நிற்கும் அன்னை என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு நம் ஒவ்வொருவரின் தாயும் பல துன்பங்களை, பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அதை கடவுள் கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது பல வாதைகளை, துன்பங்களை அவர் பட வேண்டும். ஏனென்றால் அந்த துன்பத்தின் வழியாக அந்த குழந்தை பிறந்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவருமே 10 மாத காலம் நம்முடைய தாயின் வயிற்றிலே இருந்திருக்கின்றோம். அந்த 10 மாத காலமும் நம்முடைய தாய்க்கு பல துன்பங்கள், 10 துன்பங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றார். முதல் மாதம் வாந்தியின் மாதம், 2வது மாதம் மயக்கத்தின் மாதம், 3வது மாதம் மகிழ்ச்சியின் மாதம், 4வது மாதம் தலைவலியின் மாதம், 5வது மாதம் வயிற்று வலியின் மாதம், 6வது மாதம் இடுப்பு வலியின் மாதம், 7வது மாதம் வளைகாப்பின் மாதம், 8வது மாதம் மனச்சோர்வின் மாதம், 9வது மாதம் பயத்தின் மாதம், 10வது மாதம் மறுபிறவியின் மாதம். மறுபிறவி எடுத்து ஒரு குழந்தையை முதலாவதாக தாய் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். 2வதாக அந்த குழந்தையை உலகத்திற்கு அந்த தாயானவள் கொடுத்திருக்கின்றார். இந்த 10 விதமான துன்பங்களையும் ஒரு தாய் அனுபவித்திருக்கின்றார் என்றால் நம்முடைய அன்னை மரியாவும் அந்த துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார். அந்த துன்பத்திலே அவர் தளராதிருந்திருக்கின்றார். ஆகவே தான் யார் ஒருவர் துன்பப்பட்டாலும் அன்னை மரியார் உடனிருந்து அந்த துன்பத்தை காப்பவராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் சிமியோனின் இறைவாக்கு அன்னை மரியாவுக்கு அருளப்பட்டது. இதை அனைவருமே தவறாக புரிந்திருக்கின்றோம். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வாக்கியத்தை, இந்த இறைவாக்கை சிமியோன் இறைவாக்கினர் அன்னை மரியாவுக்கு சொல்கின்றார். இது நாள் வரை அனைவருமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனம் இந்த வாக்கியம். இதில் ஒரு துன்பம் இருக்கின்றது. அதை கடவுள் சிமியோன் இறைவாக்கின்ற வழியாக மாதாவுக்கு சொல்கின்றார் என்றால் அதனுடைய உட்பொருள், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அன்னையை பார்த்து சிமியோன் இறைவாக்கின்னு சொல்கின்றார். நீர் உயிரோடு இருக்கின்ற பொழுது உன் கண் முன்பாகவே உனது மடியிலும் இயேசுவின் மடியிலுமே உனது கணவர் சூசேப்பர் இறந்து போவார். அந்த துன்பத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற துன்பத்தை நீர் உனது உள்ளத்திலே கஷ்டப்பட்டு தாங்கிக் கொள்வாய் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இது நாள் வரைக்கும் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கின்றான் என்று நாம் நினைத்திருக்கின்றோம். ஆனால் உண்மையான இறைவாக்கு அந்த மரியாவுக்கு சொல்லப்பட்டது என்றால் உனது கண் முன்பாகவே உனது கணவர் இறந்து போவார். அந்த துன்பத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே தான் உனது உள்ளத்தை அந்த துன்பம் ஊடுருவி பாயும் என்ற செய்தியை இறைவாக்காக சிமியோன் வழியாக அன்னைக்கு சொல்கின்றார். அன்னையினுடைய துன்பத்தை பார்த்தோம் என்றால் 3 நிலைகளில் பார்க்க முடியும். குடிலில் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பங்களிப்பும் பிரசன்னமும், கானாவூரில் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பங்களிப்பும் பிரசன்னமும், கல்வாரி மலையில் அன்னை மரியாவின் பரிந்துரையும் பங்களிப்பும் பிரசனம். இந்த 3 நிகழ்வை எடுத்துக்கொண்டவென்றால் அன்னை எவ்வளவு துன்பப்பட்டார் என்பது நம் அனைவருக்கும் ஆழமாக புரியும். ஆகவே தான் நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பற்றி விவிலியத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். பன்மையில் சொல்லவில்லை, ஒருமையில் சொல்கின்றேன். நம் ஒவ்வொருவரையும் பற்றியுமே கடவுள் விவிலியத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே. சந்தேகம் இருந்தால் திருப்பலி முடிந்தவுடன் விவிலியத்தை எடுத்து பாருங்கள். நம்முடைய கடந்த கால வாழ்வு, நம்முடைய நிகழ்கால வாழ்வு, நம்முடைய எதிர்கால வாழ்வு, இது 3மே விவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரையும் பற்றியும் நாம் அனைவருக்கும் நம்முடைய பிறந்த தேதி தெரியும். வருடங்கள் மறந்து போகலாம், மாதங்கள் மறந்து போகலாம். பிறந்த தேதி அனைவருக்கும் தெரியும். விவிலியத்திலே ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும் 31 அதிகாரம் இருக்கின்றது. 73 புத்தகங்களே ஒரே ஒரு
புத்தகத்தில் மட்டும் 31 அதிகாரம் இருக்கின்றது. நம்முடைய பிறந்த தேதியினுடைய அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் நம்முடைய விவிலிய ஜாதகத்தை கடவுள் உள்ளே எழுதி வைத்திருக்கின்றார். நீதிமொழிகள் புத்தகத்தில் மட்டும்தான் 31 அதிகாரங்கள் இருக்கின்றது. அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள 31 அதிகாரங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய பிறந்த தேதியினுடைய அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களை கடந்த கால வாழ்வு, உங்களுடைய நிகழ்கால வாழ்வு, உங்களுடைய எதிர்கால வாழ்வு, இப்பொழுது நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கடவுள் நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதி வைத்துவிட்டார். அப்படி என்றால் பிறந்த தேதி எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு 31 அதிகாரத்தையும் படித்து விடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்வினுடைய கடந்த கால வாழ்வு, நிகழ்கால வாழ்வு, எதிர்கால வாழ்வு. திருக்குறளிலே ஒரு குறள் இருக்கின்றது. அந்த குறளை சொல்லுகின்ற பொழுது மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குறளை சொல்லுகின்ற பொழுது மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய மனமானது எந்தெந்த பொருட்களிலிருந்து விலகி இருக்கின்றதோ அந்தந்த பொருட்களிலிருந்து எனக்கு துன்பம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த குறளை சொல்லும்போது கூட மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாத குறளாக இருக்கின்றது, பற்றற்ற குறளாக இருக்கின்றது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குறளை சொல்லுகின்ற பொழுது மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாது. இந்த உலகத்திலே கடவுளை தவிர மற்ற அனைத்தின் மீது பற்று வைப்பவர்கள் துன்பத்தில் சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் அவரோடு இருந்து வழிநடத்துவார் என்பதற்கு அன்னை மரியார் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றார். ஆகவே துன்பத்தில் துணை இருக்கக்கூடிய அன்னை மரியாவுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுவோம். அவர் நம்மோடு எந்நாளும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலிலே பங்கெடுப்போம். எல்லா வளரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர்
நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து உன்னியல் பிறக்கும் அருளை அவருக்கே அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டி நீரே. அவரின் வேண்டலால் நாங்களும் உமது மீட்பின் மர நிகழ்வுளால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவினர் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறவும் துன்புறுதவர்களுக்கு மகிழ்ச்சியின் எண்ணெயை அளிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறார். துன்புறும் மக்களுக்கு இறைவனே ஆறுதல் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்னை மரியாள் அந்த ஆறுதலின் அன்னையாக நமக்குள் செயல்படுகிறார் என்பதை மனதில் இருத்தி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி என்னும் தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் வேதாறுகள் என்றும் தாம் மாற்றியிருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
இரண்டாம் வாசக முன்னுரை. எந்த துன்பமும் வேதனையும் ஆபத்தும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று பவுல் இன்று இரண்டாவது வாசகத்தின் வழியாக குறிப்பிடுகின்றார். மரியாள் துன்பத்தின் நடுவிலும் இறைவனுடைய அன்பிலும் நிலைத்திருந்தார். நாமும் அதே நம்பிக்கையில் நிலைக்க அழைக்கப்படுகின்றோம் என்று எடுத்துரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 31 முதல் 39 முடிய. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சைடில் இருந்து யூடியூப் ரன் ஆகுது அப்படி தானே? ஆமாம் தானே? போன வாரம்லாம் ஒரு சர்ச்சுக்கு பூசைக்கு போனப்போ யூடியூப்பில் நீங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கீங்க, நேரில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு ஒரு அக்கா சொல்லிச்சு. அதனால் மரியதாயபுரத்துலேருந்து லைவ் போச்சு அப்படின்னு வந்து சொன்னால் கலரை கொஞ்சம் கூட்டி என்ன அப்படியே 4 பேர் வந்து பார்க்குற மாதிரி வைங்க. அப்போ தான் நானும் 4 பேர்த்திட்ட பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி நின்றுட்டு தான் இருப்பீங்களா இல்லை உட்காருவீங்கல்ல? உட்காந்துக்கோங்க. நான் அப்படியே அங்கே முடிய போயிட்டு வருவேன், நீங்கள் பின்னாடியே வர முடியாது. உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட உங்கள் பங்குசாமி சொன்னால் தான் உட்காருவீங்களா? உட்காருவாப்லையா மாட்டாப்லையா? உட்கார மாட்டாப்லையா? ரைட்டு, ஓகே. இல்லை, நீர் வச்ச 300 எஃபெக்ட்டு. நீர் பாட்டுக்கு 10 மாதன்ட்டு மாதம் ஒவ்வொரு வழியை சொல்லிவிட்டேரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, பெண்களுக்கு அப்படி இருக்குல்ல, இன்னொரு தடவை கூட அவர்கிட்ட மைக்கு கொடுப்போம். ஆண்களுக்கு சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். 10 மாதத்தில் எந்த மாதம் வந்தாலும் எல்லா பேருமே ஜாலியாக தான் இருப்போம். அது உங்கள் தலையெழுத்து, என்ன பண்ணுறது? ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு இணைந்து இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில். கைகளை தட்டி முழுமையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எந்த கடையிலக்கா? சேலை எந்த கடை? இந்த முன்னாடி 2 பேர் நின்று மங்கள ஆரத்தி எடுக்கிறப்ப இந்த ஒரு பங்கில் தான் நான் பார்த்தேன். எல்லா பேரும் ரொம்ப படபடப்பாக மங்கள ஆரத்தி எடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கண்ணாடி போட்டு ஒரு அக்கா நின்றுச்சே, எங்கே அந்த அக்கா? கை தூக்குக்கா. தாய் போயிருச்சோ வீட்டுக்கு நாடகம் பார்க்க. இந்த இடத்துல கண்ணாடி போட்டு ஒரு அக்கா மங்கள ஆரத்தி சுத்துச்சே. ஏக்கா நீங்கள் தாங்க்கா கழுத்தில் மின்னுதுக்கா, போங்கக்கா. லைட்டை ஆஃப் பண்ணாலும் கூட பட்டையை கிளம்பும் போல. அந்த கோல்டு லைட்டுக்கும் அந்த கோல்டுக்கு கரெக்டாக இருக்குக்கா. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறாப்புலையா. எல்லா பேரும் பதறி போய் பயந்து போய் எடுப்பாப்புல. அவ்வளவு ஸ்மைலிங் ஃபேஸோட. மீண்டும் ஒரு முறை அனைவரும் கைகளை தட்டி முழுமையாக நவநாளினுடைய பெருவிழா திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்ன பிரச்சனைனா, குற்றாலத்தில் தண்ணி இல்லை, அப்படி தானே? ஆமாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறையா இருக்கும் தாயி. அவர் குற்றாலத்துலேருந்து தான் வந்திருக்காரு, செங்கோட்டை பங்குச்சாமியார். அண்ணாச்சிட்ட கேளுங்க. நான்லாம் மெட்ராஸ்லேருந்து ஒரு 4 சாமியார் வந்திருக்காங்க, அந்த பக்கம் வர்றேன் அண்ணாச்சின்னு சொல்கிறப்போ முதல்ல வான்டாப்பில், மறுநாள் காலையில் ஃபோன் அடித்து தயவுசெய்து வந்துடாத, வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது, தண்ணியே காணனாப்பில். எப்போ 2 வாரம் முன்னாடி இருக்குல்ல அண்ணாச்சி? ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி. குற்றாலத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அது என்னன்னு தெரில, நம்மளுடைய நேரத்துக்கு வீக்கெண்டில் கரெக்டாக தண்ணி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். மழை கேரளாவில் பெஞ்சிருது, தண்ணி வந்துடுது. இந்த குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா 2 விஷயம் நடக்கும். என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். குற்றால பகுதியில் உள்ளவன் எவனும் குளிக்க மாட்டான் சாமி, ரைட்டா? குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா 2 விஷயம் நடக்கும். சும்மா சாதாரணமாக யோசிங்க, தெரிஞ்சிடும். யாருமே அங்கே போக மாட்டாங்க. அப்படி யாருமே அங்கே போகலைன்னா அங்கே இன்னொரு ஒரு எஃபெக்ட் நடக்கும். என்ன எஃபெக்ட்? கரெக்டு. அந்த ஏரியாவில் சீசன் டயத்தில் வல்லம், செங்கோட்டை, தென்காசி பகுதியை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் இந்த ரம்டான் மங்குஸ்தான்லாம் விற்கிறவன் இருக்கிறான் பாருங்க, இந்த பானிபூரி போடுறவன் இருக்கிறான் பாருங்க, வடை சுட்டு கொடுக்குறவன், டீ வச்சு கொடுக்குறவன், இலையில இட்லியை வைக்கிறவன், இவனுக்கு எல்லா பேத்துக்குமே வியாபாரம் நட்டம். எப்போ? குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா, ரைட்டா? இன்னொரு ஒரு பெரிய நட்டம் யாருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தாய் கைத்தட்டியா? குரங்குக்கு ஒரு நட்டம், புரியுதா? அதுக்கு அது பிரச்சனை. அது சீசன் டயத்தில் கிட்டத்தட்ட குற்றாலத்தில் இப்போ சர்வே பண்ணவங்க ஒரு நியூஸ் பேப்பரில் நேத்தோ முந்தானாலோ ஒரு சின்ன பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க, மக்களை விட அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுவது சீசன் குறைந்தது என்று சொன்னால் அதற்கு பெயர் குரங்கு. இல்லை, இன்னைக்கு நம்ம வீடு தான் வீக்கேபுரத்தில் இருக்குது. பாபநாசம், அகஸ்தியர் ஃபால்ஸை சுற்றி உள்ள எல்லா குரங்குகளுமே இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து வீட்டில் தான் இருக்குதுங்க, புரியுதா? தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த பெரியவங்க எல்லாம் மொட்டை மாடியில் வாக்கிங் போவாங்கல்ல, வாக்கிங் இப்போ ஒரு வாரமாக என் ஏரியாவில் யாருமே மொட்டை மாடியில் போகலையாம். காரணம் என்னென்னா, கரெக்டாக ஒரு 5:40 எல்லா குரங்குகளும் கருப்பு முகத்தை வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் ப்ரௌனாக இருந்தாலும் சரி, மொத்தமாக ப்ரௌனாக இருந்தாலும் சரி, எல்லா குரங்குகளும் அங்கே தான் இருக்குது போல், அங்கே தான் இருக்குது. கருப்பு முகம்னு நீ என்னை பார்த்து சிரிக்க தானே செஞ்சேன். பாப்பா இப்படிலாம் பண்ணாத பாப்பா, சீரியஸாக அவ்வளோ தூரம் பெட்ரோலை போட்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பூசை வைக்கிறதுக்காண்டி, இப்படி ஓட்டாத, தயவுசெய்து நல்லா இருப்பேன், ரைட்டா? இப்போ என்னன்னா வாழ்க்கையில் அவனுக்கு அவன் பிரச்சனை. அது குரங்கா இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், பேய் குட்டியாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். எங்க பிரச்சனை இல்லாமல் நம்ம அரியதாயபுரத்தில் உட்காந்து இது எத்தனாவது திருவிழா?
6வது திருவிழா பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப கை தூக்கு தாய், தூக்கு பார்ப்போம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை, அம்மா தூக்கிட்டியே, அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா, இன்னொரு தடவை தூக்குங்க. முடியாது முடியாது. பிரச்சனை இல்லாதவை இருக்கக்கூடிய இடம் மரியதாய்புரத்தினுடைய கிரவுண்ட் அல்ல. அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மாதாவை இறக்கி வச்சுட்டு ஒன்றை மேலே ஏற்றிடலாம். அதான் உண்மை, அதான் உண்மை. பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே இல்லை. மனிதனாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் நிற்கும். என்ன பிரச்சனை சாமி? இந்த வயசான பாட்டிகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ புசுக்கு புசுக்குன்னு போயிருதுங்க சாமி. என் ஃப்ரெண்டெல்லாம் திருநெல்வேலியில் உட்காந்து ஒரு 4 குடும்பத்தை பேசியே கெடுக்க முடியல இல்லை. அது அதுகளுக்குரிய பிரச்சனை. இந்த டீச்சர்ஸுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? திங்கக்கிழமை ஏன் வருது? இந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? ஐயோ சனிக்கிழமை வந்துருச்சே, சம்பளம் கொடுக்கணுமே. ஒருவேளை சம்பளம் கொடுத்தா திங்கக்கிழமை இவன் வருவானா அல்லது குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிடுவானா? திங்கக்கிழமை நம்ம எதில் பதில் சொல்கிறதுன்னு நமக்குரிய பிரச்சனை. லியோ ஃபாதருக்கு என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். அவருக்கு என்ன சாமி? அப்படி தானே. லியோ ஃபாதருக்கு என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். அவர் இப்போ எத்தனாவது வருஷம்? அது 5வது வருஷம். பிஷப் இல்லைன்னா இன்னொரு வருஷம் ஓடுன்னு நினைக்கிறேன் வண்டி. இல்லை, லியோ ஃபாதருக்கு என்ன பிரச்சனை? தபார்னு சொல்லுங்க பாப்போம். எம்மா வித்தியாசமாக சொல்கிறீங்க. நான் வந்து குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்க விரும்பலை தாயி. அவருக்குரிய பிரச்சனை அவருக்கு இல்லை. இன்னைக்கு இத்தனை ஃபாதர்ஸ் உட்காந்துருக்கோம்ல, மேபி வேணா கோல்டு உடுப்பை போட்டு வேணா வந்து உட்காந்துருக்கலாம். நாங்கள் மனசுக்குள்ளே 1008 பிரச்சனை. பிதாசுதன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது. என்ன தெரியுமா ஃபோன் வருது? சாமி ஒரு 2.5 இன்ச்சு காங்கிரீட் ஆணி வேணும். முட்டாப்பேளை எங்கே வந்து நிற்கிறேன் நீ? 2.5 இன்ச்சு காங்கிரீட் ஆணி காலையிலேருந்து 6:30 மணி முடிய கேட்கல. 6:30க்கு உனக்கு எதுக்குடா ஆணின்னா, நாளைக்கு காலையில் 9:30க்கு 2 படத்துக்கு ஆணி அடிக்கணுமா? அதுக்கு இப்போ கேட்குறான் 6:30க்கு. அவனுக்குரிய பிரச்சனை அவனுக்கு. பிரச்சனை இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. நீ இன்றைக்கெலாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சுகரு, பிபி இதெல்லாம் நீயே யோசிச்சு அதை பிரச்சனையை ஆக்கிக்கிட்ட. சுகரா காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, சந்தோஷமாக போட்டு நிம்மதியாக இரு. ப்ரெஷரா ஒன்றுமே செய்யாத, பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்கிறேன். எனக்கு ப்ரெஷர். இதில் என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? யாராச்சும் விருந்தாளி வந்துட்டால் போதும், முன்னாடிலாம் எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? இவங்க பேர் மகாலட்சுமி, இவங்க வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவங்க இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அப்படி தானே முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விருந்தாளி வந்தா. இன்றைக்கி என்ன தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? இவர் ஏக்கா சொல்லுக்கா, ஏதாச்சும் புதுசாக சொன்னால் அதையும் பிட்ட சேர்த்துக்கிறோம் இல்லை. வந்து உக்காந்தோடனே பேரை சொல்கிறாங்க. பேரை சொல்லி முடித்த உடனே அவனுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு வரிசையாக எடுக்கிறான். காஃபி போடணும்னா மொத்தமாக அந்த பொண்டாட்டி போய் போட்டுற விடு தானே, கணவருக்கு சேர்த்து. கிச்சன்லேருந்து கத்துறாப்புல. என்ன தெரியுமா? ஆஃப் போடணுமா இல்லை ஃபுல்லாக போடணுமா? எனக்கு டீ கடையிலலாம் இப்போ டீ குடிக்க போனால் ஒரு காலகட்டத்தில் டீ அவ்வளோதான். டீயா காஃபியா? ஆமாம் டீ காஃபி. இப்போ கடைக்காரன் ஒன்று கேட்குறான். அவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நாட்டு சக்கரைன்னு கேட்டு நாட்டு சக்கரை வாங்கிட்டாங்கன்னா அவனுக்கு ₹1 டீயில் எக்ஸ்ட்ரா அதிகம் நாட்டு சக்கரைக்கு இல்லை. அப்போ ஓனர் அவனை கேட்க சொல்கிறானா? வீரநல்லூரில் காதரின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ஒரு டீ ஒரு காஃபின்னு சொல்லுங்கள், அந்த மேனேஜர் டைப் பண்ணவே மாட்டாயா? சார் ஒரு டீ ஒரு காஃபியா சார், வேறு ஏதாச்சும் வேணுமா சார்னு கேட்பான். பன்னு குடுறா அப்படின்னா, சார் டீ காஃபியில் சுகர் போடணுமா போட வேணாமா? அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான் பாரு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு டம்ளர் டீக்கு ₹1 கூட வந்ததுன்னா நம்ம கடை வருமானம் அளவுக்கு அதிகமாக ஓடுமேன்ற பிரச்சனை. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னு வையன், திங்கக்கிழமை ஏன்டா வருதுன்னு கேட்கும் அதுக்கு. ஆமாம், அன்றைக்கெலாம் அந்த விபிஎஸ் கிளாஸ் வந்து முடியுது, ஒரு அம்மா நன்றி சொல்ல வருது, எல்லாம் அருளகத்தில் நன்றி சொல்லி மாலெல்லாம் வந்து போட்டு பங்கு சாமியாருக்கு எல்லாத்தையும் கொடுத்து விபிஎஸ் சிறப்பாக முடிச்சிட்டீங்க ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த நன்றி சொல்கிற அம்மா ஒரே ஒரு டிமாண்டு கொடுக்குது. என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் 10 நாள் இல்லை, கூட ஒரு 10 நாள் வச்சிங்கன்னா நாங்கள் எல்லா பேரும் வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருப்போம். பங்குச்சாமியார் இங்கே சாகணும் வெயிலுக்குள்ளே. அந்த அம்மாவுக்குரிய பிரச்சனையை பாரு. பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது பிரச்சனை. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் இப்போ நீ வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி விடுங்க 9வது திருநாள் நைட்லாம் பாதி தூரம் பிரசங்கம் போய்கிட்டு இருக்கப்போ உன் மண்டைக்குள்ளே ஒன்று ஓடும். என்ன தெரியுமா? நாளைக்கு காலையில் என்ன குழம்பு வைக்கிறது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, சப்பரத்து கூட போகணுமா போக வேணாமா? அப்படி நம்ம போகிற நேரத்தில் பாரதி கண்ணமோ பாக்கியலட்சுமியும் போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இல்லை உக்காந்துக்கிட்டு நீ என்னை பார்த்துக்கின்னு தான் இருக்கிற.
ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு லைஃப்பில். நான் இப்போ என்ன சொல்கிறேன், லைஃப்பில் பிரச்சனைன்றது உறுதியான விஷயம், மறுக்க முடியாத மறக்க முடியாத விஷயம். அன்னை மரியாளுக்கு பிரச்சனை வந்தால் அன்னை மரியாள் டீல் பண்ண விதம் வேறு. இன்னைக்கு அன்னை மரியாளை மையமாக வைத்து அவரினுடைய துன்பத்தை அவர் எப்படி டீல் பண்ணாப்புலே அதே மாதிரி நம்மளும் டீல் பண்ணிட்டு இந்த திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடிடணுங்கிறேன். அவங்க எப்படி திரும்ப டீல் பண்ணாங்க? இந்த கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் விக்ரம்னு ஒரு படம் நடித்தான்ல, என்னமோ நீங்கள் அவங்களெலாம் பார்த்தா படமே பார்க்காத மாதிரி, சும்மா சொல்லுங்கள். ஆமாம் தானே? பார்த்தியா, சிஸ்டரே மண்டே ஆட்ராப்பில். இதுக்கு மேலே என்ன வேணும்? லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கமலஹாசன் விக்ரம்னு ஒரு படம் நடித்தான்ல, அப்போ அந்த கமலஹாசனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் ஒருத்தவன் சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்களுக்கு வீட்லேயும் பிரச்சனை, குழந்தைகள்னால பிரச்சனை, அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு பிரச்சனை, வில்லைங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்ட உடனே கமலஹாசன் ஒரு பதில் சொல்லுவான் தெரியுமா? என்ன பதில்? என்ன பதில் தாயி? என்னமோ நீங்கள்லாம் சாமியார் மாதிரியே நான் நீங்கள் மாதிரியும் இல்லை இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் வீரன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உட்ரா பார்த்துக்கலாம். ஜோரா ஒரு தடவை கமலஹாசனுக்கும் லோகேஷுக்கும் கைகளை தட்டி. அதான் இன்னைக்கு உரிய சாலிடான மருந்து. நீ பிரச்சனைக்கு போயின்னு ஒரு இடத்துல போய் நிற்கிற பாரு, அங்கேருந்து 10 கிளம்புதுங்கிறேன். ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு சுகரியா, நானே இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு சுகர். என்ன தெரியுமா? சுகர் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சிக்கினே வருது. ஒரே ஒரு டேப்லெட்டை அந்த டாக்டர் வந்து கொடுத்துட்டாப்புல, அதை அவர் சாப்பிட்றாப்புல. இந்த டேப்லெட்டு தான் அவருக்கு ஒத்து வருதுன்னு சொல்லி அந்த டேப்லெட்டை சாப்பிட்றாப்புல. அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டேப்லெட் அப்படியே முழுமையாக வயிற்றுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாப்புல. ஆனால் அவருக்கு அந்த டேப்லெட் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாப்புல. மற்ற டேப்லெட் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நாக்க துருதுருன்ட்டு வருது, நாக்க மறக்க வைக்குது, இது ஒன்று தான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டேப்லெட் கூட 3 நாளில் அப்பாவுக்கு மறுபடியும் பிரச்சனையாக மாறுது. ஒரு 3 நாளாக அம்மா எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அப்பாவால் அதை சாப்பிட முடியல. ஏன்னா டேப்லெட் தொண்டைக்குள்ளே நிற்கிது, கரையவும் மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அம்மா என்ன தெரியுமா பண்ணாப்புல, அந்த டேப்லெட்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அந்த டேப்லெட் மேலே ஊற்றி ஒரு 2 நாள் வச்சிருக்காப்புல. 2 நாள் அந்த மாத்திரை கரையவே இல்லையா. எது நமக்கு ஆசைன்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோமோ அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறுறது தான் இப்போ உள்ள சூழல். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கோ, உட்ரா பார்த்துக்கலாம். தூக்கிட்டு போனன்னு வையி. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லா நோயும் உங்களை நோக்கி வரும். 1008 கஷ்டப்படு. ஒரு நாள் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு தூங்குற 10 மணி முடிய உன் புருஷனை நீ அடிச்சுக்கினே இரு, அவர் பிரச்சனை வாங்கிக்கினே இருக்கட்டும். ஆனால் 11 மணிக்கு உட்ரா பார்த்துக்கலாம். நம்ம ஒய்ஃபு தானே நீ போயிட்டேன்னு வையேன், மறுநாள் காலையில் சண்டையே இருக்காதுன்னு சொல்கிறேன். ஆமாம், எனக்கு வரக்கூடிய மேக்ஸ் டீச்சர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஃபாதர், அந்த ஒரு பீரியடு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னா, மைண்டை இனிமேல் மாற்று. பீரியடை உன்னால் மாற்ற முடியாது தாயி. மேக்ஸ் டீச்சரை அடித்து கொல்லவா போகிற இதுக்காண்டி அதை விட நீ பெரிய பிரச்சனையில் மாட்டுவ ஜெயிலுக்குள்ளே. என்ன தெரியுமா பண்ணணும்? உட்ரா 3/4 மணி நேரம் வந்து கத்திட்டு போகுது. நான் படிக்கல 2வது விஷயம், அதை மூஞ்சில் முழிக்கல 2வது விஷயம். 3/4 மணி நேரம் தானே, விடு பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே இது என்ன நம்மளை கண்ட்ரோல் பண்ண போகுது? வாழ்க்கை இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரியமானவர்களே நான் சொல்கிறேன், சாக கிடக்கிற பாட்டி கூட இன்னும் 2 வருஷம் உயிரோட வாழும். பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் வந்து உள்ளே வைக்கக்கூடிய மந்திரத்தை, தாரகத்தை யார்கிட்ட இருந்து தெரியுமா கற்றுக்கிறணும்? நம்ம தங்க தாரகை அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கிறணும். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அன்னை மரியாள் சந்தித்த ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, உட்ரா பார்த்துக்கலாம். யார் பின்னாடி இருந்தாங்கன்றது என்னுடைய 2வது பாயிண்ட்டு. அன்னை மரியாள் ஒரு இண்டிவிஜுவல் பொம்பளை பிள்ளை, 13 வயசு பிள்ளை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அப்போவே அதுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு முன்னாடி முடிய அன்னை மரியாளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுயா. இதை நான் சொல்லலை, அன்னை மரியாளினுடைய வரலாறு சொல்லுது. சோக்கினும் அன்னம்மாளும் அத்தனை வருஷம் கழித்து அன்னை மரியாளை பெற்று எடுத்ததுக்கப்புறம் அவ்வளவு செல்லமாக லட்டு மாதிரி வளர்த்தாங்களாம் பிள்ளைய. ஒரு பொய் கிடையாது, ஒரு புரட்டு கிடையாது, ஒரு டிவி கிடையாது, ஒரு மொபைல் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஏஐ. அது பாட்டுக்கு ஜம்முன்னு ஆடு மேய்க்குது, மாடு மேய்க்குது, விறகு எடுத்து போடுது, அப்படி சமைக்குது, இப்படி சமைக்குது, ஜெபிக்குது. இதுதான் அன்னை மரியாளினுடைய வேலை. பிரச்சனை எப்போ தெரியுமா ஆரம்பிச்சது? 13 வயசில் ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்க போகிறப்ப கபிரியல் தூதர் மேலே இருந்து வந்தாப்பிலையாம், எம்மா நீ வர்றப்ப வெறும் வயிற்றோடு தான் வந்த, போகிறப்போ வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது.
இந்த அம்மா நல்லா யோசித்து பாருங்களேன். யூத சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க வயிற்றுக்குள்ளே குழந்தைய சுமந்தா அந்த அம்மாவை நேராக இழுத்துட்டு போய் மலைக்கு மேலே வச்சு கல்லால் எறிஞ்சு கொண்டு விடுவானுங்க. இது யூத சட்டம். அன்னை மரியாள் தினமும் சட்டத்தையும் ப்ரேயரையும் பயங்கரமாக கடைபிடிப்பாங்களாம். ஏன்னா சோக்கின்னு அன்னமாலும் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம ஏதாவது நீ கற்றுக் கொடு, அதுகளுக்குன்னு பிடிச்சா மட்டும்தான் உன் வார்த்தையை கேட்கும். ஆமாம் தானே பாப்பா? உண்மையை சொல்லுங்கள். பிடிக்காத விஷயத்தை பிடிச்ச மாதிரி செய்கிற மாதிரி நடிக்குமே தவிர அது பிடிச்சு செய்யவே செய்யாது. நீ ஆனால் என்ன தெரியுமா, வெளியில் பம்பாத்தை போட்டுக்கிருவ. என் பிள்ளை நான் சொன்ன உடனே கேட்குது. உன் பிள்ளை என்ன மனநிலையோடு கேட்குதுன்றதான் மேட்ரு. அன்னை மரியாளினுடைய லைஃப்பில் 13 வயசில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. நம்மளை மாதிரிலாம் இல்லை. ஐயோயோ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கரண்ட் போயிருச்சே, அந்த பிரச்சனை கிடையாது. ஐயோயோ இந்தியா தோற்று போச்சுன்னா என் வாழ்க்கை போச்சேன்னு நீ உட்காந்து அழுகிற பாரு, அது கிடையாது. இல்லை, இன்றைக்கெல்லாம் காலையில் டிவியை ஆன் பண்ணுற நியூஸ் சேனலில் சட்டசபை நியூஸை 4 பாட்டிகை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாட்டிகள்லாம் எந்திரிக்கிறதே 10 மணி 11 மணிக்கு மேலே, 8 9 மணிக்கெல்லாம் டிவியை ஆன் பண்ணி விஜய் பேசுகிறத பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவ்வளவு அட்ராக்ஷன் விஜய் மேலே பாட்டிமார்களுக்குல்ல. என்ன யோசிக்கிறேன்னா, பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிறப்போ அன்னை மரியாளை போன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த பொம்பளை பிள்ளைக்கு இருந்த ஒரே ஒரு மனநிலை என்னவா தெரியுமா இருந்திருக்கும்? கற்பனை அல்ல, நிஜம். பார்த்துக்கலாம் விடு. இன்றைக்கி அந்த மென்டாலிட்டி நம்மக்கிட்ட மிஸ்ஸிங்னு சொல்கிறேன் நான். கடன் குடி வட்டி கட்டணும் சாமி, ஃபைனான்ஸுக்காரன் வந்துடுவான் சாமி, அவன் வந்துடுவான் சாமி, இவன் வந்துடுவான்னு ஏகப்பட்ட பிரச்சனையை தூக்கி மண்டைக்குள்ள சுமந்துருக்கேல்ல. விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 10 நாள் நீ மாதாமா கிட்ட வா. மாதாமா உன் பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகும். ஆமாம், நீ என்ன தெரியுமா, பண்டிலாக வீட்டிலேருந்து கொண்டு வரையா. மொத்தமா ஏம்மா பிடிமா, எத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு சாக்கு மூடனாலும் அந்த அம்மா இன்னைக்கு பஸ்பமாயிருங்க. இல்லை, எவ்வளவுடா பிரச்சனையை கொண்டு வருவீங்க. தட்டி விட்டு போய்கிட்டே இரு. சந்தோஷத்தை மட்டும் வெற்றியை மட்டும் வாழ்க்கையில் எடுத்து வாழ கற்றுக்கோன்னு சொல்கிறேன். அந்த அம்மா கபரியல் தூதர் சொன்ன உடனே சொல்லிச்சு பாரு, யூத சட்டம் இப்படி சொல்லிச்சு, விட்றா பார்த்துக்கலாம், நீ ஏத்துறா என் வயிற்றுக்குள்ள குழந்தைய பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு எவ்வளவு ஆச்சரியா. எனக்கு அதெல்லாம் விட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. எந்த பிள்ளைக்கு? மாதாம்மாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சியா. அம்மா அப்பாவை மறக்கணும். அம்மா அப்பாவை விட்டுரு, இனிமேல் அம்மா அப்பா நம்மளுக்கு செகண்டரி. கல்யாணம் முடிச்சோடனே கண்கண்ட தெய்வம் யாரு தாயி? ஏம்மா இவ்வளவு யோசித்து சொல்கிறீங்க? அடி பாவிகளா. இல்லை, கண்கண்ட தெய்வம் கணவனில் நினச்சிட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க கபரியல் தூதரை, இப்போ தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு, என் வீட்டுக்காரர் வருத்தப்பட்டுறக்கூடாது, அதனால் நான் வேகமாக போய் கேட்டு வந்துடுறேன்ல அந்த அம்மா சொல்லியிருக்கணுமா வேணாமாயா? அவ்வளோ பக்தியாக வளர்ந்த பிள்ளை, எல்லாத்துட்டையும் பாசம் காமிக்கிற பிள்ளை, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாத பிள்ளை, எல்லா பேத்துக்கிட்டையும் அன்பாக பழகிற பிள்ளை. அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும், என் வீட்டுக்காரரு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, நேராக சூசையப்பர்கிட்ட போய் நான் வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து கபரியல் தூதர் உனக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இதே மாதிரி நான் ஆடு மாடு மேய்ப்பேன், நீ மேலே இருந்து கீழே இறங்கி வா, நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அந்த அம்மாவினுடைய மனசில் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? விட்றா பார்த்துக்கலாம், சூசையப்பட்ட சொல்லிக்கிறலாம், விட்றா பார்த்துக்கிறலாம், யூத சமுதாயத்திட்ட சொல்லிக்கிறலாம், விட்றா பார்த்துக்கலாம், என்னை பெற்று இவ்வளோ தூரம் ஆளாக்கின என்னுடைய அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லிக்கிறலாம், பார்த்துக்கலாம். லைஃப்பில் எதையும் தூக்கிக்கிட்டு மண்டைக்குள்ளே சுமக்காத. உன் மண்டை இன்னொரு 10 வருஷத்தில் வெடிச்சிடும். நான் சொல்கிறேன். நிறைய பேர் மும்பையிலையும் சரி, இதுலேயும் சரி, விஜயவாடாலையும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி அங்கே ஹைதராபாத் போயிருந்தேன். ஐயோ பேத்தனமாக ஓடுறான் என் வேலைக்கு. காலையில் பல்லு விளக்குவானா குளிப்பானான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதியா. ட்ரெயினில் அப்படி ஓடுறாயா, விரட்டு. ஒரு மனுஷன் போகிறான், ஒருத்தவர் டீ கப்பை கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாரு ட்ரெயினில், அந்த பாக்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடுறான். டீ ஒரு பக்கம் பறக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின் அதுக்குள்ளே ஓடிடுமா. என்னடா இப்படி வாழ்க்கையில் வேகமாக ஓடி என்னடா பண்ண போகிற நீ? இல்லை 1 மணி நேரம் லேட்டாக போனால் எனக்கு ஒரு 100 ரூபாய் ஃபைனு. கழுத ஃபைனை கட்டிட்டு போ, விடு பார்த்துக்கலாம். இன்றைக்கி 100 ரூபாய் இழந்தன்னா நீ அந்த மென்டாலிட்டியோடு இழந்தனா கடவுள் உனக்கு நிறைவாக தரப்போகிறாரு. கடவுள் கொடுத்தாரியா அன்னை மரியாளுக்கு. அன்னை மரியாளினுடைய தில்லும் தைரியமும் மட்டும்தான் துன்பத்தை போக்க வச்சுச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில் 1008 கஷ்டப்படுற மனசுக்குள்ள தைரியத்தை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்கிறேன் நான். விட்டுறாத. வாழ்க்கையில் தைரியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய வீரத்தை மட்டும் விட்டுறாத. அது பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்.
நான் தான் சொல்கிறேன்ல, கஷ்டம் ஒரு நாளைக்கு புதுசு புதுசாக தினுசாக டிசைனாக உன்கிட்ட கண்டிப்பாக வந்து சேர தான் செய்யும். அவாய்ட் பண்ணு விடு, பார்த்துக்கலாம், தூக்கி தூர போடு. படிப்பு வரலையா யோசிக்காத ரொம்ப போட்டு, ஏன் படிப்பு வரல. இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுற, படிப்பு வரலன்னு ஏற்கனவே இந்த டீச்சர்ஸ் ஒரு ஃபார்முலாவை கற்று வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா, 6 to 8 எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ். ஆமாம் தானே? அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸில் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எத்தனை மணி நேரம் நீ உருப்படியாக உட்காந்து படிப்ப சொல்லு. நாளைக்கு தமிழ் பரிச்சைனா இன்றைக்கி உட்காந்து 2 மணி நேரம் படிப்பேன். 2 வருஷம் கழித்து தமிழ் பரிச்சைனா இன்றைக்கி நீ அந்த தமிழ் புத்தகத்தை தொட்டுருவ நீ. இது தெரியாமல் அந்த முட்டாள் டீச்சர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 6 to 8 அவங்களையும் வருத்திட்டு உங்களையும் வருத்திக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, 6 மணிக்கு நான் சீக்கிரமாக போனேன்னா ஃபாதர், வீட்டில் போய் சாம்பாரும் குழம்பும் வச்சு வெளியில் ஷாப்பிங் போகலான்னு பார்த்தேன், இன்றைக்கி பார்த்து எனக்கு ஸ்டடியை போட்டீங்க. இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனையை பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாத. அன்னை மரியாளினுடைய லைஃப்பை மாற்றின கன்சீவான விஷயத்தையே அன்னை மரியாள் பெருசாக எடுத்துக்கிறலையா? அப்படி எடுத்திருந்தாங்கன்னு சொன்னான்னு வைங்களேன், யூத சட்டத்தை ஃபாலோ பண்ணி, இல்லை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ளே குழந்தைய தூக்குனா என்னை கல்லால் எரிஞ்சு கொல்லுவாங்க, என்னால் இது முடியவே முடியாதுன்னு அன்னை மரியாள் சொல்லியிருக்கணும். ஆனால் அன்னை மரியாள் சொல்லலையா? அதனால தான் நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இந்த பாயிண்ட்டை பேசுகிறேன். அன்னை மரியாள் பிரச்சனை போக்கிய ஒரே ஒரு தருணம், ஒரே ஒரு மனநிலை என்ன தெரியுமா, உட்ரா பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா வந்தாலும் சரி, எங்கள் அம்மா வந்தாலும் சரி, என் சொசைட்டி வந்தாலும் சரி, என்னை கட்டிக்கிற போகிற புருஷன் வந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். எவன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த தில்லு, அந்த தைரியம் துன்பத்தை நம்மிடமிருந்து வெளியே அகற்றும் பிரியமானவர்களை. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ஆக தைரியமும் தில்லும் எங்கு இருக்கிறதோ அங்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறேன் நான். பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன் ஒருத்தவன் இருப்பான். பேர் என்ன தெரியுமா? லோத்து. அந்த லோத்துவுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆபிரகாமிட்டையும் 1000 ஆடு இருக்குமா, லோத்துக்கிட்டையும் 1000 ஆடு இருக்குமா. ஆபிரகாமிட்டையும் 100 ஏக்கர் நிலம் இருக்குமா, லோத்துக்கிட்டையும் 100 ஏக்கர் நிலம் இருக்குமா. இப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆபிரகாமினுடைய வேலைக்காரனுக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். எதுக்குடா தினமும் சண்டை போடுறீங்கன்னா, அவன் நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசுகிறான், இவன் அவனை பற்றி தரக்குறைவாக பேசுகிறான், அவன் ஆட்டை தூக்கிக்கிறான், இவன் ஆட்டை தூக்கிக்கிறான்னு குடும்ப சண்டை. அப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறாப்புல, இவங்க கிட்ட தினமும் உட்காந்து ஏன்டா பஞ்சாயத்து பண்ணியிருக்கிற, விட்டு தள்ளு அவனுங்களை, நான் ஒரு பதில் சொல்லட்டா, சொல்லுங்க அப்படின்னு லோத்து கேட்ட உடனே ஆபிரகாம் ஒன்று சொல்லுவாப்லையா, உனக்கும் கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எனக்கும் கடவுள் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நீ கிழக்கு பக்கமாக உன் ஆட்டை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ, நான் மேற்கு பக்கமாக போகிறேன். ஒருவேளை நீ வடக்கு பக்கமாக போனேன்னா நான் தெற்கு பக்கமாக போகிறேன். அப்போ நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம், பிரச்சனை நம்ம 2 பேத்துக்குள்ளே வராது. உன் வேலையாட்களும் என் வேலையாட்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா எல்லா பேரும் தூரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இப்போ தான் லோத்து சூஸ் பண்ண நகரம் என்ன நகரம் தெரியுமா? சோதம் குமர நகரம். அந்த கடவுளை அழிச்சார்ல, நான் பொய் சொல்லலை, பைபிளை தான் சொல்கிறேன். ஆமாண்ணாச்சும் சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க. ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் ரைட். அழிச்சார்ல, அந்த நகரத்தை லோத்து சூஸ் பண்ணுவாப்புல. அங்கே போய் உக்காந்துட்டு சந்தோஷமாக தான் லோத்து குடும்பம் நடத்துவான். திடீர்னு ஒரு நாள் என்ன தெரியுமா ஆகும்? அந்த சோதோம் குமர நகர அரசர்கள் எல்லா பேரும் இந்த ஊர்லேயே எவன்டா பணக்காரன் பார்த்தப்போ லோத்து தான் பணக்காரன் தெரிஞ்சோன்னா லோத்துவினுடைய குடும்பத்தையும் அவனுடைய நிலபுலம் ஆடு மாடு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காண்டி படைவீரன் ஒருத்தவனை அனுப்பி விட்ருவாங்க. போர் நடக்கும். இப்போ தான் அந்த வேலைக்காரன் ஒருத்தவன் இங்கே வருவான், எங்கே? ஆபிரகாம் கிட்ட. ஐயா ஆபிரகாமே, நீ அனுப்பின உன் சொந்தக்காரனுடைய வீடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீக்கரையாக போதியா? உன் சொந்தக்காரனா சோதம் குமர நகர அரசர்கள் எல்லா பேரும் சாகடிக்க போகிறானுங்கய்யா, தயவு செய்து உன் லோத்துவை காப்பாத்தியா? லோத்துவை மட்டுமில்லையா, லோத்து கூட இருக்கக்கூடிய ஆடு மாடு நாய் பேய் எல்லாத்தையும் காப்பாத்தியா? பத்தாக்குறைக்கு சண்டை போட்ட வேலைக்காரங்களையும் காப்பாத்தியான்னு ஒன்று. இந்த வயசான காலத்தில் ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணுவாப்புல? வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போவாராம். அந்த 318 பேரை கூட்டிகிட்டு கிளம்புறப்போ பக்கத்தில் உள்ள ஒரு வேலைக்காரன் கேட்குறான், ஆபிரகாம் அவர்களே, வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை நீங்கள் அடிக்க போகிறீங்களா ஆபிரகாம் அவர்களேன்னு கேட்டப்போ, இது சாத்தியமா, இது உங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்டப்போ ஆபிரகாம் அந்த தொடக்க நூல் புத்தகத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 318 பேரை வச்சு அடிக்கிறேன், அதுக்கு மேலே பிரச்சனைன்னு ஏதாவது வந்ததுன்னா உட்ரா, நான் பார்த்துக்கிறேன், கடவுள் என்னை பார்ப்பார் என்று சொன்னாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இந்த உட்ரா பார்த்துக்கிறேன்றதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கியா? அதனால தான் கமலஹாசனுடைய படத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்படி வச்சான். உண்மையிலே சொல்கிறேன்.
எவ்வளவு வந்தாலும் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தில்லு. 318 பேரை கூட்டிட்டு போய் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை காலி பண்ணிட்டு லோத்துவை கூட்டிட்டு வருவேன்ற தைரியம் ஆபிரகாமினுடைய லைஃபை வேற மாதிரி மாத்துச்சு. லோத்துவினுடைய லைஃபை டபுள் மடங்கு ஆசீர்வாதமாக்குச்சு. நான் பொய் சொல்லலை பிரியமானவர்களே. அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் என்ன தெரியுமா, அந்த 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு திரும்பி லோத்துவோடும் லோத்துவினுடைய ஆட்டுக்குட்டியோடும் லோத்துவினுடைய நிலபுலன்களோடும் ஆபிரகாம் மீண்டும் திரும்பி வந்து லோத்துவோடு குடும்பத்தோடு வாழ்ந்ததாக திருவிவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. இல்லை, முடக்குவாதம் முற்ற மனிதன் ஒருத்தவன் கட்டிலில் திருநெல்ல தூங்குறப்போ ஊரே ஜீசஸ் கிட்ட நிற்கிறப்போ ஒரு 4 பேர் மட்டும் கட்டில் தூக்கணும்னு நினச்சான் பாரு. கட்டில் தூக்குனது தப்பு கிடையாது, அவனை கொண்டு போய் ஜீசஸ் முன்னாடி நிறுத்தணும்னு நினச்சான் பாரு. அதெல்லாம் வேற லெவல் மனிதாபிமானம். ஒருத்தவன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்தோட கூட நிற்கணும்னு நினச்சான் பாரு. அதுக்கு தான் ஜீசஸ் சொன்னார் என்ன தெரியுமா, நேராக வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களாம். வீடு ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருந்ததான். இந்த கட்டில்காரனை எப்படா ஜீசஸ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு பார்க்குறப்ப 4 தூக்கிட்டு போன ஒருத்தவன் சொல்கிறான் என்ன தெரியுமா சொல்கிறான், ஏலே ஓட்டுனுடைய உயரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பேசாமல் 4 பேரும் ஏறுவோமா? இல்லை இன்னொருத்தவன் சொல்கிறான், ஏலே ஏறுனா இந்த கட்டில் எவன் தூக்குறது, 4 பேரும் தூக்கிக்கிட்டே ஏறுவோம். ஜீசஸ் முன்னாடி இவனை இறக்குறோம், அதுதான் டார்கெட்டு. இல்லை ஓட்டை பிரிக்கிறானுங்களாம், கீழே இறக்குறானுங்களாம். கொண்டு வந்து ஏன்டா இப்படி இறக்குனீங்கன்னா, ஆண்டவரை கூட்டமாக இருக்கு ஆண்டவரை, நாங்கள் என்ன பண்ணுறது, இவன் க்ளீன் ஆகணும், என் ஊரில் இவன் ஒருத்தவன் தான் முடக்குவாதம் முற்ற மனிதனாக படுத்து கிடக்கிறான். அவனுக்கு எந்த கஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தவன் கஷ்டத்துக்கு முன் வரான் பாரு. அதுக்கு ஜீசஸ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, இவன் பாவம் பண்ணுறான் பண்ணலை, அந்த ஸ்டேட்மெண்ட்டு 2வது ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா பிரியமானவர்களே, உங்கள் 4 பேருக்காண்டி, இவனை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்ச உங்கள் மனசுக்காண்டி, உங்கள் நல்ல இதயத்துக்காண்டி இவனை நான் க்ளீன் பண்ணுறேன் நான் சொன்னாரான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்லை ஒருத்தவன் கஷ்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்து நீ அந்த கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல உனக்கு தைரியம் வேணும். ஓட்டு மேலே ஏறுறதுக்கு, ஓட்டை பிரிக்கிறதுக்கு, கடவுள் முன்னாடி அவனை கொண்டு போய் விடுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் அந்த 4 பேர்த்துட்ட இருந்தது. உடனே பின் பாயிண்ட் பண்ணுறாரு கடவுள், 4 பேத்துக்கு வேண்டி தாண்டா இவனை நான் க்ளீன் பண்ணுறேன். அன்னை மரியாளுக்கு அந்த தைரியம் தான்யா, வயிற்றில் 3 மாதம்யா. இல்லை இந்த சாமி சொன்ன மாதிரி 3வது மாதம் என்ன வழி சொன்னீங்க, மகிழ்ச்சி. இல்லை மகிழ்ச்சியாகவே இருந்தாலும் 2வது மாதம் என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு மாதம் நான் வாந்தியை வச்சுக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு செட் ஆகும்ல. இல்லை வாந்தி எடுக்குது இல்லை முதல் மாதம், அது 3 மாதம் முடிய எடுப்பாங்கல்ல. உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னு கேட்குறீங்களோ, 3 மாதம் முடிய எப்படி வாந்தி எடுத்துகிட்டு தான் இருப்பாங்கன்னு. ஆமாம் தானேக்கா, ஏக்கா சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆமாம்னு சொல்லாதீங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது சிஸ்டர். இல்லை இப்போ என்னென்னா 3 மாதம் சும்மா விளையாட்டுக்குன்னு 3 மாதம் முடிய வந்து வாந்தி எடுப்பாங்கல்ல. இந்த சூசையப்பருக்கு என்ன தெரியுமா தைரியம், கழுத மேலே ஏற்றி விட்றேன் என் பொண்டாட்டியை, என் பொண்டாட்டியினுடைய கரு களையாதுன்னு அன்றைக்கி அந்த ஆள் முடிவெடுத்தார் பற்றியா, பார்த்துக்கலாம் நீ கிளம்புமா. அப்படி என்ன உன்னை கை விட்டுருவார் கடவுள். இன்னொருத்தவ கஷ்டப்படுறான்றதுக்காண்டி வேகமாக ஓடுற ஒன்று அப்படி விட்டுருவாரா கடவுள். இல்லை அதனால தான் உங்கள் பங்குச்சாமி வெறித்தனமான டாபிக் கொடுத்துருவாங்க, துன்பத்தில் துணை நிற்கும் அன்னை மரியாள். அன்னை மரியாள் மட்டும் இல்லை, அன்னை மரியாளுக்கு பக்கத்தில் இருந்த சூசையப்பர் வேற லெவல். நீ கஷ்டப்படாத, நீ கிளம்பு பார்த்துக்கிறலாம். கழுதையில் அன்னை மரியாள் மட்டுமா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க, கூட புளிச்சாதம் தயிர் சாதம் எல்லா சாதமும் போயிருக்கோம். போனோடனே எப்படி எலிசபெத்தம்மாளுக்கு சமைச்சு போடுறது இல்லை. ஒரு சில இறையிலார்கள்லாம் ரொம்ப கொலோக்கியலாக சொல்கிறாங்க என்ன தெரியுமா, 3 மாதம் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாள் வீட்டில் அப்படி என்னத்தையும் அந்த அம்மா சாதிச்சதுன்னா, அம்மிலாம் அரைச்சிருக்கியா. இந்த ஜோஃப்ரான்னு சொல்லி பெங்களூரில் அவர் செமையாக எடுப்பார் அந்த அதிகாரத்தை மட்டும். அவர் இந்த ஸ்டான்லி குமார்னு சொல்லி ஒரு ஃபாதரும் வேறு லெவலில் எடுப்பாங்க. இல்லை என்ன பண்ணுச்சு 3 மாதம் அந்த அம்மா உக்காந்து பிதாசுதன் போடுங்கோ, ஒரு 53 மணி ஜெபமாலை, காலை 1 மதியம் 1, அதுவும் நடந்திருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லலை. அந்த அம்மாவுக்கு செம பூஸ்ட் கொடுத்துருக்கா. கஷ்டப்படாத, நான் இருக்கேன். இன்றைக்கி யார் இருக்கா நம்ம பக்கத்தில். இல்லை பெத்த அம்மாவே பிள்ளை வர வேணாங்குதியா வளகாப்பு முடிஞ்சோடனே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இந்த அம்மா போய் எலிசபெத்தம்மாளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த அம்மாவெல்லாம் நம்ம தலையில் வச்சு கொண்டாடணும்யா. ஜோரா ஒரு தடவை இந்த அம்மாவுக்கு கைகளை தட்டி. ஒரு பாட்டி, எனக்கு என்ன தெரியுமா, நீ அவ்வளவு தூரம் தூத்து நிமிந்து இடுப்பை முறித்து கடைசி 3 மாதம் மாபிங்லாம் போட்டு, இல்லை என்னக்கா இப்படி வேலை வாங்குறீங்கன்னா, சும்மா இருங்க ஃபாதர், ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபாதர். எதுக்குக்கா ப்ரேயர் பண்ணோம், இவ்வளோ வேலை பார்க்குறா பார்த்தீங்களா,
என் பிள்ளைகளுடைய வயிற்றில் கத்தி மட்டும் பற்றவே கூடாது. இதை நீ யோசிக்கக்கூடாது. எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்குறியோ அந்த டாக்டர்மா யோசிக்கணும். நீ எவ்வளவு குனிஞ்சு நிமிரு, டாக்டர்மாவினுடைய மூடை பொறுத்து தான் உன் பிரசவம். இன்றைக்கி குறித்து வச்சுக்கோ. ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு டாக்டர்மா நினச்சதுன்னா உனக்கு சுகப்பிரசவம் கிடையாது. ஆனால் அன்னை மரியாளுக்கு அப்படி அல்ல பிரியமானவர்களே. எலிசபெத் அம்மாவை சுகப்பிரசவமாக ஆக்கி விட்டுட்டு தான் நான் வீடு திரும்புவேன்னு ஒத்த காலில் நின்று அத்துணை கஷ்டத்தையும் எலிசபெத் அம்மாளுக்காண்டி துணி துவச்சு. எலிசபெத் அம்மாள் துணியை மட்டுமா துவச்சிருக்கும் இந்த அம்மா? சக்கரியாவும் வயசான ஆள் தானே. யார்? எலிசபெத் அம்மாளினுடைய புருஷன் இல்லை, அவங்க துணியும் சேர்த்து துவச்சிருக்கோம். அதில் தான் அந்த யார் ஜோஃப்ரா ஃபாதர் சொல்லுவார், என்ன தெரியுமா, கால் கை கால் வலிக்குமா அந்த வயசான காலத்தில், எலும்பு எல்லாமே ரொம்ப இடுப்பு பக்கத்துலலாம் டைட் ஆகிடுமா. சுகப்பிரசவமாக ஆக்குனதுக்கு அன்னை மரியாளினுடைய கவனிப்பு மட்டுமல்ல, கரங்களும் உதவி செய்ததாம். எப்படி தெரியுமா? எண்ணெயை எடுத்து இடுப்பு பகுதி ஃபுல்லாக நீவி விடுவான் இந்த அம்மா. ஏன் பெத்த தாய் மாதிரி நீனு, சும்மா சும்மா நான் நீவி விடுறேன். அந்த எலும்புகள் எல்லாமே அப்படியே வந்து தளர்வாச்சாம் பிரியமானவர்களே. அன்னை மரியாள் நீவி விட. அதனால தான் சுகப்பிரசவம்னு சொல்கிறாங்க. ஒரு கத்தி இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, ஒரு டாக்டர் இல்லை, எப்படி பெற்றுச்சுனே தெரில அந்த வயசான காலத்தில் சுகப்பிரசவம். இன்றைக்கி நம்ம எவ்வளவு முக்குனாலும், நம்ம இல்லை நீங்கள் எவ்வளவு முக்குனாலும் மனசு எதையும் தாங்கக்கூடிய மனசு. அந்த அம்மா தாங்குச்சு ஒரு பக்கம், இந்த அம்மா 3 மாதத்தை சுமந்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லை. துன்பத்தை, பிறரினுடைய துன்பத்தை தாங்கி தன்னுடைய துன்பமாக மாற்றி அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி இதுவரை பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், இனி பிறக்க போவதில்லை என்று சொன்னால் அது மரியதாயிபுரம் அன்னை மட்டும்தான் பிரியமானவர்களே. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி விட்டுறாத. உன் கஷ்டத்தை ஒரு பக்கம் விட்றா, பார்த்துக்கிறலான்னு சொல்றப்பவே கடவுளை பாருன்னு சொல்றேன். அன்னை மரியாதை பாரு, அவங்க இருக்காங்க, விட்றா பார்த்துக்கலாம். சொன்னான் பாரு ஆபிரகாம், லோத்துவை 318 பேரோட கூட்டிகிட்டு போகிறப்பா, நான் போகிறேன் விடு பார்த்துக்கலாம், என் கூட கடவுள் இருக்கார். இந்த யார்? பேதுரு சீடர்கள் உருமாற்றம் அடைகிறப்ப வேகமாக முன்னாடி போய் ஜீசஸ் கிட்ட ஒன்று சொல்லுவாப்புல. எல்லா சீடர்களும் பயந்து போகிறப்போ, உங்கள் ட்ரெஸ்ஸு செமையாக இருக்குது, எந்த வேலைக்காரனும் வெளுக்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, கீழே போனோம்னா நம்மளை கல்லால் எறிஞ்சு கொள்ளுவாங்க, பெட்டர் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று மோசைக்கு ஒன்று எலியாவுக்கு ஒன்று எல்லாத்துக்கும் ஒன்று கூடாரத்தை அமைச்சு இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோன்னு வையன், வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, பேதுருவினுடைய இந்த தில்லு இருக்குல்ல, மற்ற சீடர்களுக்கு இல்லைப்பா, அது இல்லை. அதனால தான் அவரை தலைகீழ கட்டி தொங்க விட்டு உயிரை போக்க வச்சாலும் மனுஷன் கம்பா நின்னாப்புல. பவுலடியாரும் அப்படி தான், சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சிவிடுவாங்களாம். அடைச்சி தலைகீழ நின்று தொங்க விட்டு கட்டையால் அடிப்பானுங்களாம். கட்டையால் அடித்தவன் டயர்டாக போய் டீ குடிக்க போயிடுவான். ஆனால் பவுலடியார் என்ன தெரியுமா ஒரு பவுலு சீலாவும் தலைகீழ நின்று தொங்கிக்கிட்டே இன்றைக்கி சாமி சொன்ன மாதிரி நீதிமொழிகள் புத்தகத்தையும் திருப்பாடலையும் பாடிக்கிட்டு இருப்பாப்லையா அவங்க பாட்டுக்கு. சாமி சொன்னோன்னே தான் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு பிறந்த தேதி 31 சேக்கப்பு, எனக்கு பிறந்த தேதி 31, நீதிமொழிகள் 31. அந்த அக்கா பாரு எவ்வளோ ஆர்வம் என் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு இல்லை. நீதிமொழிகள் 31 பார்த்தா நல்ல மனையாள்னு இருக்குது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள்லாம் உண்மையிலே தகும். நான் தான் லியோட்ட சொன்னேன், தம்பி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை இனிமேல் சம்மந்தம் ஆயிருமோங்கிறான் அவன் என்ன இல்லை. யோசித்து பாருங்களேன், திருப்பாடலையும் நீதிமொழிகள் புத்தகத்தையும் தலையில நின்று பவுலடியார் தொங்கிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ரீசன் என்ன தெரியுமா, உடனே பார்த்துக்கலாம், கடவுளை என்னை காப்பாற்றுவார் நினச்ச அடுத்த நிமிஷம் என்னமோ சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் திறந்ததான், பூமி வெடிச்சதான், இவங்க 2 பேரும் தலையில நின்னவன் அவன்களே ஆட்டோமேட்டிக்காக எந்திரன் படம் ரோபோ மாதிரி அப்படியே திரும்பி நிற்கிறானுங்க. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தோடனே ஒருத்தவன் சாக போகிறான், அவனையும் கூப்பிட்டு வச்சு வாடா உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்ட்டு 10 குறைக்கு 10 பேர்த்த கிறிஸ்தவங்களாக்கி விட்டு வெளியில் வர்றாங்க. எவன் ஒருத்தவன் துன்பத்தை கண்டு தலைகீழாக தொங்குனாலும் பாட்டு பாடிக்கின்னு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை எல்லாமே திருவிவிலியத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. இதை நான் பொய்ன்னு சொல்லலை. ஜீசஸ் அவ்வளவு துன்பத்தையும் வாங்கிவிட்டு 3ஆவது நாள் வேறு லெவலில் வெளியில் வர்றாரு பாரு. தலைமை குரு கேட்குறான், கயபா கேட்குறான், பிலாத்து கேட்குறான், உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு கேட்ட உடனே இங்கே வாரு, சும்மா அந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் விட்டுட்டு இருக்காது. இப்போ நான் நினச்சேன்னா நான் மேலே இருந்து 10,000 பேரை கொண்டு வந்து இறக்கி உன் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கி விடுவேன். ஆனால் நான் நினைக்கல, துன்பம் தானே விடு பார்த்துக்கலாம், என் கடவுள் என்னை பார்த்துக்கிடுவார்னு சொன்ன அந்த நிமிடம் தான் பிரியமானவர்களே ஈஸ்டர் பிறந்தது. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி.
திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு தயவுசெய்து என்னை தப்பாக நினைக்காத. லைஃப்பில் சஃபரிங் இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒரு வழியாக ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா மனசை மட்டும் தில்லாவும் தைரியமாகவும் வச்சுக்கோ. தாவீது ஃபேஸ் பண்ணான் பார்த்தியா கோலியாத்தை. சிங்கக்குட்டி ஒன்று வந்ததான், சிங்கத்துக்கு இணையாக ஓடினாராம், நேராக போய் சிங்கத்துக்கு மேலே உக்காந்தாப்புலையாம், தாடையை கிழிச்சாப்புலையாம், ஆட்டை விடுவிச்சாப்புலையாம், அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து ஆட்டை கொடுத்தாப்புலையாம், அவங்க அப்பா மட்டன் பிரியாணி போட்டு தந்தாராம். இதை தான் அவனுடைய ஃப்ளாஷ்பேக்காகவே சொல்கிறான் சவுல்கிட்ட. சிங்கத்துக்கு இணையாக ஓடுவியாடா, அப்போ கோலியாத்துக்கிட்ட ஓடு பார்ப்போம். சிங்கத்துக்கு மேலே உட்காந்து தாடையை கிழிப்பியாடா, அப்போ கோலியாத்தை கிளி பார்ப்போம். இல்லை, சவுல் சொல்லக்கூடிய காரியம் பிரியமானவர்களே. தாவீது அதை நம்பிக்கிட்டு நேராக ஒன்று சொல்கிறான். என்ன தெரியுமா? யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. இங்கே பாரு, நீ ஆளோடு வேலோடு படையோடு தடியோடு வந்திருக்கிற, நான் யாரோட தெரியுமா வந்திருக்கிறேன்? என் கடவுளோடு வந்திருக்கிறேன். அந்த தில்லு, அந்த தைரியம் நம்மளை வேறு லெவலில் கொண்டு போய் நிற்க வைக்கும் பிரியமானவர்கள். துன்பத்திற்கு துணை நிற்கக்கூடிய அன்னை மரியாள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? உட்ரா பார்த்துக்கிறலாம், என் கூட கடவுள் இருக்கார். இன்றைக்கி இந்த முன்னுரையில் சொன்னாப்புல பார்த்தீங்களா, சிமியோன்னு அந்த அண்ணா. சிமியோனுக்கெல்லாம் வயசு 113 வயசான். அண்ணாவுக்கு 83ன்னு சொல்லி திருவிவிலியம் சொல்லுது. வயசான காலத்தில் குழந்தைய தூக்கிட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாடுதுங்க. அதுக்கு ஒரு பாட்டு பாடி பலர்களுடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்குன்னு வந்து சொல்கிறப்போ, இந்த பெத்த தாய்க்கு சாமி சொன்னது அந்த தியாலஜி கரெக்டுன்னே வைங்களேன். இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம்னு சொல்லி முன்னுரையை கேட்டவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் அந்த பெத்த தாய்க்கு பர்சனலாக ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உறுத்தும்ல. என்னது, என் பிள்ளைய தாவீதினுடைய அரியணையில் வீற்றிருப்பாங்கன்னு சொல்லி என்னுடைய வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு போச்சு கபரியை தழுதுரு. நீ வந்து இப்படி வந்து சொல்லிக்கின்னு இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய நான் எப்படி அதை தாங்குவேன்? 30 வயசு முடிய தான் என் கூட இருக்குமா? அப்போ 33 வயசில் என் பிள்ளை செத்து போயிருமா? யாராச்சும் வளர்ப்பமாயா? ஒரு பெத்த தாய் 30 வயசு முடிய தான் என் பிள்ளை என் கூட இருக்கும், 3 வருஷத்தில் அடுத்து செத்து போயிருன்னு சொன்னால் அந்த பிள்ளையை நீ இங்கேயே வச்சுருப்ப? கடவுளுக்கே தெரியாத ஒரு கண்டத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கே போய் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். என் பிள்ளை 33 தாண்டினதுக்கப்புறம் நான் மரியதாயபுரத்துக்கு வரேன். இல்லை, இந்த அம்மாவை பாரு, ஒரே ஒரு விஷயந்தான், விடுறா பார்த்துக்கலாம். என்னடா அது 30 வயசு முடிய நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்குது, 3 வருஷம் மக்களுக்காண்டி, அதுக்கப்புறம் செத்து போச்சுன்னா பார்த்துக்கலாம். இந்த தொடையில் அந்த பிள்ளைய வந்து வாங்கினதுக்கு அப்புறமும் கூட எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு, சீடர்கள் எல்லாம் களைஞ்சு போய் இருக்கிறப்ப மீண்டும் சேர்றப்போ திருத்தூதர் பணியில் இந்த அம்மா போய் லீடு எடுத்து கொடுங்க. நான் தாண்டா இனிமேல் உங்கள் லீடரு, ஒழுங்காக பார்த்துக்கடா, நல்லா இருப்பேன். இல்லை, என் புள்ள போயிட்டான்டா, ஆனால் நீங்கள் தாண்டா எனக்கு புள்ள என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை போல். யோவான், நீ தான் இனிமேல் அவங்களுக்கு மகன். எம்மா, இதுதாம்மா உனக்கு புள்ள, நீ தாம்மா அவங்களுக்கு அம்மா. ஏற்றுக்கிறத விடு, பார்த்துக்கலாம். நீ போனான்னு எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்ட்டு உட்காருத அந்த அம்மா. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பிரியமானவர்களே, அந்த அம்மா போல் தில்லு உள்ள பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை மரியதாயபுரத்தில் இருந்தாலும் இந்த மரியதாயபுரம் வேறு லெவலில் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர். துன்பத்தை கண்டு துவண்டு போகாத ஒரு நிமிஷம் கூட. கஷ்டமாக தான் இருக்கும். சாமி, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வந்தால் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்களா? கஷ்டப்படுவோம். கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? விடு பார்த்துக்கலாம், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. விடு பார்த்துக்கலாம், மாதாமா நம்ம கூட இருக்க. அழைத்த கடவுள் நம்மளை என்ன கை விட்டு என்ன தெருவில் விட்டுற போகிறாரு? திங்கிறதுக்கு சாப்பாடு கரெக்டாக கிடச்சிரும், எங்கே போனாலும் தூங்குறதுக்கு இடம் கிடைக்கிது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும்? சாமி, உங்களுக்கு அது போதும். மற்றவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். இது போதாதா? அதுக்கு தானே வாழ்கிறோம். படுக்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சாப்பாடு. இல்லை, வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏகப்பட்ட ஸ்டோரிஸ். தைரியமாக இருக்கிறது. எனக்கெல்லாம் பேதுருவை ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பி திருப்பி அவரை இழுக்கிறேன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறாரு. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் எல்லா பேரும் கிளம்பி ஓடி போயிடுறான். இந்த பேதுரு மட்டும்தான் அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளே ஓடுறாரு. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குது, விறக சுற்றி வந்து உட்காந்துருக்கிறப்ப, நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே? இவர் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. நான் அதுக்கு தப்பு சொல்லலையே. விடு, கடவுள்கிட்ட அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிறலாம். அவருடைய மனநிலை விட்றா, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காப்பாற்றிக்கிறணும். இல்லை, அவர் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு பொம்பளை பிள்ளை தீயை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப, இல்லையே, நான் உன்னை அவனோடு பார்த்தேன் அல்லவா, நீ அவனோடு உறவு கொண்டிருந்தவன் தானே அப்படின்னு வந்து கேட்டோன்னே சத்தியமாக தெரியாதுங்கிறாரியா. 3வது ஒருத்தவன் கேட்குறான், இல்லைப்பா நீ கண்டிப்பாக அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு 3வது ஒருத்தர் மறுதளிக்கிறாப்புல. இல்லை, எனக்கு என்ன தெரியுமா, அவர் மறுதளிச்சதுன்றது அவருடைய நெகட்டிவிட்டி. அவருடைய பாசிட்டிவிட்டி சொல்லட்டா, மற்ற எல்லா சீடர்களும் ஓடி ஒளியிறப்ப இவர் மட்டும்தான் அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளே போனார். அந்த தைரியம், அந்த தில்லு தாயா பேதுருவை திருச்சபையினுடைய தூணாக மாற்றியது. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. மற்ற எல்லா சீடர்கள் மாதிரி நீயும் ஓடி இருக்க விடுதானே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் கடவுள் என்னை பார்ப்பாரு, உட்ரா பார்த்துக்கிறலான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை பேதுருவை இன்னைக்கு தூணாக மாற்றி வச்சு நிற்குதியா. சூசையப்பர் அன்னை மரியாளை கரம் பிடிக்கிறப்ப, கை பிடிக்கிறப்ப ஒரு டபுள் மைண்டு தான்.
ஏன்னா முதல் நாள் நைட்டு தானே திங்க் பண்ணியிருக்காரு, இந்த அம்மாவை மறைவாக விலக்கி விட வேண்டும் என்று திட்டமிட்டாராம். இயேசு சொன்னது கடவுள் தூதர் வழியாக சொன்னதுக்கப்புறம் மாதாவை கூட்டிகிட்டு ஓடாத இடம் இல்லையா? எகிப்துக்கு ஓடு, இஸ்ரேலுக்கு வா, திருப்பி எகிப்துக்கு ஓடு. ஐயோ மானங்கட்ட பொழப்பு. மனைவியும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த ஆள் பட்ட அவஸ்தை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஓடுறப்பெல்லாம் ஒரே ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பார். என்ன தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ணி வச்ச கடவுள் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார்னு அந்த நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு நிறைவாக இருந்திருக்குயா. அதனால தான் இன்றைக்கி புனித சூசையப்பர், அதனால தான் இன்றைக்கி புனித மரியாள், அதனால தான் இன்றைக்கி புனித பேதுரு, அதனால தான் இன்றைக்கி புனித பவுலடியார், புனித பவுலடியார். இல்லை அவ்வளோதான். மேட்ரு ஒன்று தான். என்ன தெரியுமா? கஷ்டத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணு. எது நடந்தாலும் விடு, பார்த்துக்கிறலாம். கடவுளும் கன்னிமரியாளும் என் கூட இருக்கிறாங்கன்றதை நம்பிட்டாலே உன்னுடைய கஷ்டம் பாதி இது சரியாக போயிடும். நீ பாட்டுக்கு தினமும் 10,000 கஷ்டத்தை 10 நவநாளில் கொண்டு வந்து பொலன்னு பொழந்து தள்ளாத. எல்லா விதத்துக்குமே கஷ்டம் இருக்குன்றது கடவுளுக்கு தெரியும். இண்டிவிஜுவலாக இந்த குழந்தைக்கு என்ன கஷ்டன்றது அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியுதோ கடவுளுக்கு தெரியும். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன் உன் கூடன்றதை நீ நம்புடாங்கிறது தான், நம்புன்றது தான். நான் அன்னை மரியாள் துன்பத்திற்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு மைண்ட் செட்டு தான் அன்னை மரியாளுக்கு, உட்ரா பார்த்துக்கிறலாம், ஏன் கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு மரியதாபுரத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாழ இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுக்காக மன்றாடுவோம். போர், வன்முறை, அநீதி மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைதி, நீதி மற்றும் பாதுகாப்பை வழங்கும் மனப்பான்மையை இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். துயரங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் மக்களுக்கு மரியாளை போல ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கும் பணியில் அவர்கள் உறுதியோடு நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினாலும் வறுமையினாலும் தனிமையினாலும் குடும்ப சிக்கல்களினாலும் துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். துன்பத்தில் துணை நிற்கும் அன்னை மரியாளின் பரிந்துரையால் அவர்கள் ஆறுதலையும் நம்பிக்கையையும் இறையறலையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பங்கு அன்பியங்கள் மற்றும் இந்நவநாளில் பங்கேற்றுள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி துன்ப நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியில் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மறைந்த நம் உறவினர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மன்றாடுவோம். கருணைமிகு இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியையும் நமக்கு மன அமைதியையும் உறுதியான விசுவாசத்தையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, துன்பத்தில் எங்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் திகழும் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நாங்கள் கண்ணீரோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளை இரக்கமுடன் ஏற்றருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஊர்களில் துன்பப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் துணையாக நிற்கின்ற பொழுது எங்களுக்கு சோர்வை நீக்கி மனதைரியத்தை அவர்களுக்கு கொடுக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர்தாமே அவர்களை குணமாக்கி மீண்டும் அவர்கள் சமூகத்தில் தங்களுடைய பணியை தொடர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இப்போது எடுத்து வைக்கப்பட்ட மன்றாட்டு விண்ணப்பங்களோடு இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆசைகள், கனவுகள், இயக்கங்கள், வாழ்க்கையில் சந்திக்கின்ற போராட்டங்களிலிருந்து விடுதலையும் நோயிலிருந்து புன சுகத்தையும் கொடுத்து எல்லாம் நல்லது நடக்க வேண்டும், நல்லவர்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியினில் ஆயிரம் தடைகள் வந்திடும் ஆயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாரும் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவின் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பழிபொருளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அருவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணீர்ப்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிக பொருத்தமே. ஆகவே வானக தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டு உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையில் நினைவாக செய்யுங்கள். இதையில் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினை கூந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலியோ எங்கள் மறை மாவட்ட பரிபாலக அருத்தந்தை மோக்ஷராஜன், எல்லா திருநிறையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு, அன்னை தெரசா, அன்பியங்களை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துக்கள் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய வாழ்விலே துன்பங்களை சந்திக்கும் போதெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நீர் கொடுத்ததும் அந்த நம்பிக்கையில் வாழ்வதற்கான ஆற்றலை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் உமது திருமொழி ஏற்றலும் பாவிகளாக அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது ஏற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 துன்பங்களை ஏற்று
துணிவோடு வாழ அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுடைய அருளையும் நாம் பெற அவர் கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான ஜெபத்தை நம்பிக்கையோடு பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு விழுந்தீரேன். எங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு உண்மையான அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மடியில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துன்பங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுளின் அருள்தான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் இந்நாள் வரை என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் உதவின கடவுள் இனியும் என்னை வழி நடத்துவார். ஆண்டவரே, இதுவரை என்னை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய அடைக்கலம் புகுந்தவரை நீர் ஒருபோதும் அவமானப்படுத்தியதில்லை, வெட்கமுறச் செய்ததில்லை. ஆண்டவரே, என் வாழ்வை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவிழாவின் 6வது நவநாளிலே நாம் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான சூழலில் இன்றைக்கு இத்திருப்பலிக்கு தலைமையேற்று இந்த திருப்பலி வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் நமக்கு பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய செங்கோட்டை பங்கினுடைய பங்கு பணியாளராக மிகச்சிறந்த முறையில் அவர் பணி செய்து வருகின்றார். இறை வார்த்தை சபையை சார்ந்தவர், நல்ல மறைபணியாளர், பழகுவதற்கினியவர், உறவை பேணுவதிலும் உறவை கட்டி எழுப்புவதிலும் சிறந்த ஒரு குருவானவர், சிறந்த முறையிலே பாடகர். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் அழைத்த போது நம்முடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தந்தை அவர்கள் ஒரு சமூக சிந்தனை கொண்டவர்கள், சமூக பணியாளர், அதிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய தென்காசி மறைவட்டத்திற்கு, நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான குரு. இந்த நாளிலே நாம் அவரை அழைத்தது போது வந்திருந்தார். சிறப்பாக நமக்காக ஜெபித்திருக்கிறார். அன்பு தந்தை அண்ணன் பவுல்ராஜ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஊரினுடைய துணைத் தலைவர் இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு அருமையான ஒரு மறையுரையை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் ராபின் அவர்கள். தந்தை அவர்களை பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய ஆன்மீக தேவைகளிலே எப்போது அழைத்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய ஊருக்கு அதிகமான முறையிலே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அழைப்பு கொடுத்திருந்தோம். அவரும் வந்து தனது இயல்பான பாணியிலே உங்களோடு ஒருவராக இருந்து அற்புதமான ஒரு மறையுரை கொடுத்தார். அந்த மறையுரை சாராம்சம் மிக தெளிவாக இருக்கிறது. கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மட்டுமே அப்படி சொல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே,
பல எடுத்துக்காட்டுகளை அன்றாட வாழ்விலிருந்து, விவிலியத்திலிருந்து, அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்விலிருந்தும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று அற்புதமான ஒரு மறையுரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கட்டிட பொறியாளராக மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். கட்டிடங்களை கட்டுவதில் மட்டுமல்ல, உறவுகளை கட்டி எழுப்புவதிலும் மிகச்சிறந்த ஒரு குருவானவர். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட அவர் சற்று பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர் தான். ஆனாலும் கூட நீ கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கிறார். அன்பு தந்தை ராபின் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆலயத்தினுடைய உபதேசியார் இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை ஜோசப் அவர்கள் செங்கோட்டையினுடைய உதவி பணியாளராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவை பூர்வமாக கொண்டாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பங்கிலே பலவிதமான பணிகளை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு தந்தை ஜோசப் அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நமது பொருளாளர் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இவங்களாம் நம்ம மறைமாவட்ட சார்ந்தவங்க. ஆனால் இன்றைய நாளிலே நம்முடைய மகிழ்விலை இணைந்திருக்கக்கூடியவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த அன்பு தந்தை அருட்தந்தை ஜேக்கப் அவர்கள் கொசவப்பட்டி மறை வட்டத்தினுடைய அதிபராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வகுப்பு தோழர், என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த நாளிலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போது அவர் நம்முடைய ஊருக்கு வருகை தந்தார். நமக்காக ஜெபித்திருக்கிறார். மிகச்சிறந்த இசை கலைஞர், மிகச்சிறந்த முறையிலே எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர்கள், நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி. இந்த நாளிலே அவர் நம்முடைய ஊரிலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அன்பு தந்தை ஜேக்கப் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊரினுடைய துணைத் தலைவர் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த 6வது நவநாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய யோபு மற்றும் அன்னை தெரசா அன்பியங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாளை நவநாளின் 7வது நாள். நாளை திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் எஸ்ரா, தானியேல் அன்பத்தை சார்ந்தவர்கள். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பர்களே, எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க அவங்க பங்கு தந்தை. ஆனால் 2 வார்த்தை சொல்லணும்னா, பழகுவதற்கும் சரி, ஒரு அருமையான ஒரு நட்பு என்றால் தந்தை இடத்துலேருந்து கற்றுக்கலாம். அதே போல் இன்றைக்கு ஒரு தலைப்பு மாதிரி அடுத்தவர்களுக்காக எந்த நேரத்திலும் எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது அன்புக்குரிய பாசத்துக்குரிய தந்தை லியோ அவர்கள். நல்ல ஒரு மனிதர், எந்த ஒரு நயவஞ்சகம் இல்லாத ஒரு இனிமையான ஒரு மனிதர். அதான் நான் மறை மாவட்டத்தில் 3 வருஷம் வந்தது, 4வது வருஷம் எனக்கு பார்த்த ஒரு அருமையான நட்புக்கும் சரி, உறவுக்கும் சரி, ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் என்றால் தந்தை லியோன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பாக்கியத்துக்குரியவர்கள். தந்தையுடைய பணி சிறக்க எங்களது வாழ்த்துகளும் ஜெபங்களும் இந்த திருவிழாவுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதர், நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பிள்ளைகளாகவும் இயேசுவின் சிலர்களாகவும் வாழ சென்று மாறுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலைபெயரா கண்ணி மோட்ச நெறி கனவே வாழி, நிலைபெயரா கண்ணி மோட்ச நெறி கனவே வாழி. ஆண்டவன் கவிரேலின் தூய மங்கள மொழியேற்பா, தூய மங்கள மொழியேற்பா, ஞான சமாதான வழி நான் நடந்திட தயை செய்வார், ஞான சமாதான வழி நான் நடந்திட தயை செய்வார். அலைகடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலைபெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலைபெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. அன்புக்குரியவர்களே, நாளை 7ஆம் நாள் திருவிழாவினுடைய திருப்பலியை எஸ்ரா தானியல் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். நாளை திருப்பலி முடிந்த பின்பு அசன விருந்து நடைபெறும். மேலும் இன்றைய தினம் இந்த உப்புமா டீ வழங்குகின்றவர்கள் ஆட்டுப்பண்ணை ராஜ் தமிழ் குடும்பத்தார் என்ற உப்புமா டீயை வழங்குகின்றார்கள். ஆட்டுப்பண்ணை ராஜ் தமிழ் குடும்பத்தார் இன்றைய நாளில் இந்த உப்புமாவின் டீயை வழங்குகின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.